கேரள கடலில் கொண்டு கொட்டுகிறீர்களே, நாங்கள் கேள்வி மேல்களை எழுப்பினோம். 100% சட்டவிரோதமாக கனிமவள கடத்தல் நடக்கவில்லை என்று பச்சை பொய்யை பேசினார் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள். அந்த பொய்யோடு சீட்டும் போச்சு, எல்லாம் போச்சு. அவர் பேசியதற்கு ஒரு சில நாட்களில் சட்டவிரோத கல்குவாரிகள் இந்த மண்ணில் மூடப்பட்ட செய்தி எப்படி வந்தது? எப்படி வந்தது? அப்ப யார் சொன்னது உண்மை? யார் சொன்னது உண்மை? சட்டத்தின்படியே தான் நடக்கிறது என்கிறார்கள். சட்டத்தின்படிதான் நான் திருடுகிறேன் என்ற அமைச்சர் பொது மேடையில் பொய் பேசுகிறார் என்றால், அதை கூட உண்மை என்று நிறுவ பார்க்கிறார் என்றால் எப்படி நாம் பார்ப்பது? நான் சொல்கிறேன், சட்டத்தின்படிதான் நடந்தது. சட்டத்தின்படிதான் நடந்தது. எந்த சட்டம்? எதுக்கெடுத்தாலும் ஒன்றிய அரசு பின்னாடி நிற்கிறது. எதுக்கெடுத்தாலும் பிஜேபி வந்துடும், அதுக்கு பிஜேபி வந்துடும். அதனால நான் உனக்கு ஓட்டு போட்டு கனிமவள கடத்தல் லாரியில் நான் அடிபட்டு சாப்பிடுமா? என்னங்கப்பா, என்னது இது? என் அன்பு மக்களுக்கு நான் சொல்கிறேன், நாங்கள் தொடர்ந்து ஒரு கோரிக்கையை வைத்து வந்தோம். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் நாங்கள் வைத்த பிரதானமான கோரிக்கைகளில் ஒன்று, இங்கே சட்டத்தின் உதவியோடும் சரி, சட்டத்தை மீறியும் சரி, பல குவாரிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு குவாரிக்கு அனுமதி வாங்குவான், பக்கத்து குவாரிக்கு அனுமதியே இல்லாம அடிப்பான். இது பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சொன்னோம், ஐயா, இந்த குவாரிகளில் எல்லாம் முறைகேடு நடக்கிறது, நீங்கள் ஒரு ஆய்வு செய்யுங்கள். நான் நேரடியாக சொன்னேன். அன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்த மதிப்பிற்குரிய ஐயா அரவிந்த் ஐஏஎஸ் அவரிடத்தில் நான் சொன்னேன் நேரடியாக. கொண்டு போறானே, தடுத்து நிறுத்துங்க. இல்ல, குவாரிகள்ல முறைகேடு இருந்ததுன்னா, வயலேஷன்ஸ் இருந்ததுன்னா என்னால் நடவடிக்கை எடுக்க முடியும். என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று கேட்டேன். என்னால சீல் பண்ண முடியும், இழுத்து மூட முடியும் என்றார். அத்தனை குவாரிகளிலும் வயலேஷன்ஸ் தான் நடக்கிறது. உடனடியாக ஒரு குழுவை அனுப்பி குவாரிகளில் ஆய்வு செய்யுங்கள் என்று கேட்டோம். எத்தனை குவாரிகள் ஆய்வு செஞ்சீங்க? செய்ய மாட்டார்கள். குவாரிகளுக்கான அனுமதியை கொடுக்க வேண்டியது மாநில அரசினுடைய உரிமை. அது மாநில அரசின் அதிகாரத்தில் தான் வருகிறது. இந்த மாவட்ட ஆட்சியர் நினைத்தால் உடனடியாக அத்தனை குவாரிகளுக்கு அனுமதியை ரத்து செய்ய முடியும். இவர்கள் செய்ய மாட்டார்கள். செய்யாதவர்களை நாம் செய்யணும் இல்லையா? நாம் செய்யணுமா இல்லையா? இந்த மலையை பத்தியே பேசிட்டு இருக்கிறார்கள். மலை வெறும் மலை அல்ல, நம்முடைய உயிர். இந்த மண்ணின் இதயத்தை பிடுங்கி எடுத்து அறுத்து வீசினா என்றால் நான் பிணம், என்னுடைய குமரி பிணம். நீ மலையை பாதுகாக்காமல் நீ எதை பாதுகாத்தாலும் நான் வாழ முடியாது, நிக்க முடியல. கன்னியாகுமரி மாவட்டமான எங்களுக்கு பதட்டமா இருக்கு. அந்த பக்கம் மதுரை பக்கம், சென்னை பக்கம் எல்லாம் இந்த இருக்கும், இப்படி இருக்கும். இந்த சூடு பருவநிலை நிக்க முடியல. மீட்டெடுக்க வேண்டும், மீட்டெடுக்கணும். 22 ஆண்டு காலமாகிறது. என் அன்பு மக்களுக்கு சொல்கிறேன், 22 ஆண்டு காலமாகிறது. நெய்யார் இடதுகரை கால்வாயிலிருந்து நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தண்ணீர் வந்து எங்க போச்சு? நான் சொன்னேன் இல்லையா, வேளாண்மை அழிந்து போனது என்று. எந்த நீர்நிலையும் இல்லை, எந்த கால்வாயும் சரியாக இல்லை. 22 ஆண்டு காலம் தண்ணீரை கூட கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உங்களால் வாங்கி தர முடியவில்லை என்றால் உங்களுக்கு எல்லாம் நாங்கள் எதுக்கு ஓட்டு போடணும்? இது காங்கிரஸ் கோட்டை இவர்கள், இது பாஜக கோட்டை அவர்கள். ஆனால் எவருடைய ஆட்சி காலத்திலும் இந்த மண்ணிற்கு பக்கத்து மாநிலத்திலிருந்து ஒரு சொட்டு தண்ணீரை கூட தர முடியவில்லை என்றால் இது யாரின் கோட்டை? இது காங்கிரஸ் கோட்டை, பாஜக கோட்டையாக இருக்கிறது என்று இவர்கள் சொல்கிறார்கள் இல்லையா? அதுதான் பிரச்சனை. என்றைக்கு இவருடைய கோட்டைகள் உடைத்து நொறுக்கப்பட்டு இது மக்களுடைய கோட்டையாக, தமிழர்களின் கோட்டையாக மாறுகிறதோ அன்றைக்குத்தான் இந்த மண்ணின் பிரச்சனைகளுக்கான தீரும். அதை செய்ய வந்தவர்கள் நாங்கள் இந்த மண்ணின் வரலாற்றை மிக தெளிவாக படித்தவர்கள். இந்த மண்ணின் விடுதலைக்காக எங்களுடைய தாத்தன்கள் சிந்திய குருதி, அந்த குருதியின் தியாகம், அதன் வலி, அதன் வேதனை, துப்பாக்கி சூடு நடந்த போது புறமுதுகு காட்டி ஓடாமல் நெஞ்சை நிமிர்த்தி நின்று குண்டடிபட்டு இந்த மண்ணில் இருந்து
ஒருபடி மண்ணை கூட நாங்கள் கேரளாவுக்கு தரமாட்டோம் என்று போராடி உயிர் தியாகம் செய்த போராளிகளினுடைய வரலாற்றை படித்து அவருடைய மூச்சு காத்தை சுவாசித்து அரசியல் செய்பவர்கள் நாங்கள். இதே நண்பு மக்கள் சிந்திக்கணும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதது இல்ல. தமிழ்நாட்டிலே அதிக அளவிலே கல்வி அறிவில் சிறந்து விளங்கக்கூடிய மாவட்டம் நம்முடைய மாவட்டம். எல்லாவற்றையும் சரியாக செய்வோம். எல்லாவற்றையும் சரியா செய்வோம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு பிழை செய்து ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் தீர்த்துருவோம், முடிச்சிருவோம். எங்க? தேர்தல், வாக்குப்பதிவு. எப்படி? இந்த மண்ணினுடைய அரசியல் என்ன? 2 கட்சிகள், 2 மதங்கள். கிறிஸ்தவர்கள் எல்லாம் காங்கிரஸ் ஓட்டு போடணும், இந்துக்கள் எல்லாம் பிஜேபி ஓட்டு போடணும். எதுக்கு? படிச்சவங்க தானே. நம்ம எல்லாம் படிச்சவங்க தானே. மத தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் அல்ல இது. மத தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் அல்ல. இந்த மண்ணை பாதுகாக்கக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். மண் இருந்தால்தான் மனிதன் வாழ முடியும். மனிதன் வாழ்ந்தால்தான் மதங்கள் இங்கே தாக்கு பிடிக்க முடியும். மனிதர்களை அழித்தொழிக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய கட்சிகளுக்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுத்துவிட்டு மதத்தை பாதுகாத்து என்ன செய்ய போகிறீர்கள்? அதான் எங்களுடைய கேள்வி. இங்கே மதத்தை பாதுகாப்பதற்கு ஆட்கள் தேவையில்லை. மதங்கள் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளும். 100 ஆண்டுகள், 500 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகளாக எவராலும் அழித்தொழிக்க முடியாத மதங்கள் இனி அழிந்துவிடும். அந்த மதத்தை ஏற்றுக்கொண்ட நபர்களுக்கு அச்சுறுத்தல் என்று எவன் ஒருவன் சொல்கிறானோ அவன்தான் அந்த மதங்களுக்கு அச்சுறுத்தலானவன், ஆபத்தானவன். பூச்சாண்டி கட்டுறது, பிஜேபி வந்துருவான். நாங்கள் உங்களை பயமுறுத்தி வாக்கு கேட்க வந்தவங்க இல்லை. நீங்க பயந்து வாக்கு செலுத்தாதீங்க. துணிஞ்சு நின்று வாக்கு செலுத்துங்க. துணிச்சலோடு முடிவெடுங்க. பிஜேபி, காங்கிரஸ் எவரும் வர முடியாது. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. பிஜேபி அல்ல, இந்த மண்ணில் எவருக்கும் இடம் இல்லாமல் மாற்றுவோம். நாங்கள் வெல்வது உறுதி. ஏன் வெல்ல வேண்டும்? நாங்கள் ஒவ்வொரு மேடை தோறும் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் சொன்னார் இல்லையா, நாங்கள் இவர்களை போல 1000 தர வந்தவர்கள், 2000 தர வந்தவர்கள் என்று சொல்பவர்கள் அல்ல. நாங்கள் எதை சரி செய்ய வந்தவர்கள் என்றால், உங்கள் வீட்டு சமையல் அறையை சரி செய்ய வந்தவர்கள். சமையல் அறையில் என்னப்பா பிரச்சனை? இங்க இருக்கக்கூடிய அம்மாக்கள், என்னுடைய அக்காக்கள், தங்கைகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் தெளிவாக கவனிக்க வேண்டும். சமையல் அறை ஆரோக்கியமாக இருக்கிறதா? ஒரு வீட்டின் ஆரோக்கியம் அந்த வீட்டின் சமையல் அறையில் தான் இருக்கிறது. அந்த வீட்டில் சமைக்கக்கூடிய உணவில் தான் ஆரோக்கியம் இருக்கிறது. நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் ரொம்ப சுத்தமா தான் சமைக்கிறேன். நீங்க சுத்தமா தான் சமைக்கிறீங்க. நீங்க ஆரோக்கியமான உணவை கொடுக்கிறேன் என்றுதான் நீங்கள் சமைத்து உங்களுடைய கணவருக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கும், உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீங்கள் சமையல் செய்து உணவை கொடுக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சமையல் செய்வதற்கு வாங்கக்கூடிய உணவுப் பொருட்கள் ஆரோக்கியமானதாக இருக்கிறதா? மனசாட்சி உள்ளவர்கள் நீங்கள் சிந்திக்கணும். ஒவ்வொருத்தரும் இந்த கேள்வி எழுப்பணும். நஞ்சு, விஷத்தை சாப்பிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும். விஷத்தை சாப்பிட்டு இருக்கிறோமே. சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் புற்றுநோய் வருது. இப்படி இல்லையேப்பா. ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிலம் இப்படி இல்லையே. 120 வயசுல பாட்டி வந்து இரும்ப கடிக்குது. பல்லு அப்படி இருக்கு, இரும்பு மாதிரி. 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு பல்ல காணல, கண்ணு தெரியல. அவ்வளவு நோய். யார் பொறுப்பு? யார் பேசுவது? இந்த நிலப்பரப்பில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தெருக்கள் தோறும் இந்த சிக்கலை எடுத்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். அவர் தான் சொன்னார், ஏய் பிரச்சனை, எண்ணற்ற பிரச்சனை இருக்கு. முதல்ல சரி செய்ய வேண்டியது நம்முடைய உணவு. இயற்கை வேளாண்மையை அழிச்சா. உணவே மருந்துன்னு வாழ்ந்துட்டு இருந்தோம். உணவே மருந்துங்கிற நிலையை மாற்றி இன்னைக்கு மருந்த உணவா சாப்பிட்டு இருக்கிறோம். காலையில ஒரு படி டேப்லெட்டை இறக்குறான், மத்தியானம் ஒரு படி டேப்லெட்டை இறக்குறான்,
தூங்குறதுக்கு முன்னாடி ஒருபடி டேப்லெட் இறக்குறான். என்ன வாழ்க்கை முறை இது? என்ன வாழ்க்கை முறை? நம்முடைய வாழ்க்கை முறையே மாற்றிவிட்டான். இதை சரி செய்யணும். 2016ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு ஆட்சி வரைவறிக்கையை கொடுத்தோம். அப்போது நாங்கள் சொன்னோம், நாம் தமிழர் அரசு அமைந்ததும் 5 ஆண்டுகளில் ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் மூலம் செய்யக்கூடிய வேளாண் முறை முழுமையாக ஒழித்து கட்டப்பட்டு இயற்கை வேளாண் முறை மீட்டெடுக்கப்பட்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான உணவை கொடுத்து மறுபடியும் உணவே மருந்து என்கிற வாழ்வியல் முறையை நாங்கள் உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவோம் என்று 10 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் சொன்னோம். அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் சொன்னோம். உங்க யாருக்கு நல்ல சாப்பாடு வேணாம்னு நினைக்கிறேன், விஷம் தான் வேணும்னு நினைக்கிறேன். இப்போவும் நான் சொல்றேன், விஷம் தான் வேணும். உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சமைச்சு விஷத்தை தான் சமைச்சு குடிப்பீங்கன்னா காங்கிரஸுக்கோ திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ யாருக்கோ போடுங்க. இல்ல இல்ல, இவ்வளவு நாள் நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் சமையல் பண்றப்ப எல்லாம் என் கை உறுத்துமே, மனசு உறுத்துமே, குற்ற உணர்ச்சி வருமே, என் பிள்ளைக்கு நான் விஷத்தை கொடுத்துட்டு இருக்கிறேன், இதை மாற்ற முடியாதா என்கிற எண்ணம் உங்களுக்கு வந்ததென்றால் எங்களை பார்த்து எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். விவசாயி சின்னத்தில் நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு துரோகம் இழைக்காதீர்கள். இவர்கள் மதத்தை சொல்லி வருவார்கள், நான் உங்கள் பிள்ளைகளை சொல்லி வருகிறேன். எது வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். நீங்க தான் முடிவு செய்யணும், நீங்க தான் முடிவு செய்யணும். மதத்துக்கு இங்க தேவையில்லைங்க. மதம் இங்க இருக்கும். எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த நாட்டில் எந்த சமயத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த சமயத்தையும் வழிபடலாம் என்கிற உரிமை இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறது. அதை நாம் தமிழர் அரசு உறுதிப்படுத்தும். எவருடைய மத நம்பிக்கையிலும் நாம் தமிழர் அரசு தலையிடாது. உங்கள் எல்லோருடைய வழிபாட்டு உரிமையையும் நாம் தமிழர் அரசு மீட்டுக் கொடுக்கும், பாதுகாக்கும். ஆனால் அது மட்டும் இல்ல பிரச்சனை எண்ணற்ற பிரச்சனை இருக்கு. சின்ன சின்ன பசங்க எல்லாம் கையில கஞ்சாவோட தூத்திட்டு இருக்கிறான். பெற்றோர்கள் சிந்திங்க, நீங்க சிந்திக்கணும். விளையாட்டு கதை இல்ல. தேர்தல்னா சும்மா ஒரு மதத்தை பார்த்து ஒரு நாள் போய் ஒரு சின்னத்துல குத்துறது இல்ல. அவன் வந்துருவானே இவன் வந்துருவானே ஓட்டு போட்டு 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 கஞ்சா மெத்து கித்து குத்துன்னு என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கிறான். நாக்கு கடையில வைப்பானா, நகத்து கடையில வைக்கிறானா, அங்கங்க வைக்கிறானா போதை பொருளா. எப்படிடா வந்தது? எங்க இருந்து வந்தது? என் நாட்டுக்குள் போதை பொருள் எப்படி வந்தது? இந்த மண்ணை 50 ஆண்டு காலம் நீங்கள் 2 பேர், இந்த திமுக இந்த அதிமுக, ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்த காங்கிரஸ் இந்த பாஜக, நீ 4 பேர் தானே ஆண்ட. எப்படி என் பிள்ளைங்க கையில கஞ்சா வந்து? பதில் சொல்ல வேண்டும், பதில் சொல்லணும். இந்த கேள்வியை நீங்கள் ஒவ்வொருத்தரும் எழுப்பணும். எப்படி வந்தது? சின்ன சின்ன பசங்க. தென்காசி மாவட்டத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்துல வகுப்பறையில பீர் பாட்டில் எடுத்து ஆசிரியருடைய மண்டையை அடிச்சு நொறுக்கிறான். ஏன் அண்ணா நான் பேசுறாங்களே, தெருவில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பற்ற நிலையில், தெருவில் பெண் குழந்தை, நான் சொல்றேன், பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் இல்லையா? நீங்க சிந்திக்கணும். பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த எத்தனை பெற்றோர்கள் உங்க வீட்டில இருந்து உங்களுடைய பிள்ளை 5 வயசு 6 வயசு பெண் குழந்தைகளை அழகா தூக்கி கொஞ்சி முத்தமிட்டு அந்த குழந்தையை பள்ளிக்கூட சீருடையை அணிந்து அந்த குழந்தைக்கு அப்படியே பொட்டு வச்சு அப்படியே ஜட பின்னி பூ வச்சு தலை நிறைய பூ வச்சு முத்தம் கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோமே, அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் தாமதமானதுன்னா நெஞ்சி பதறதா இல்லையா? ஏன் பதறது? ஒரு அரை மணி நேரம் என் பிள்ளைய காணலன்னா, இந்த நாடு பாதுகாப்பான நாடு, இந்த நாட்டில் என் பிள்ளையினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும், உறுதியாக இருக்கிறது. அரை மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் ஆனாலும் என் பிள்ளை என் குழந்தை உடம்புல ஒரு நகை கீறல் கூட இல்லாம வந்து சேருவாள் என்கிற நம்பிக்கை ஏதாவது ஒரு பெற்றோருக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லணும். இருக்குன்னா காங்கிரஸ் திமுக அதிமுக பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க. இல்லைன்னா இவர்களை தூக்கி கடல்ல போட்டுக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்து. அடுத்த தலைமுறையை பாதுகாக்கணும். ஒரு டாஸ்மாக் கடை இருக்காது. ஏற்கனவே பல சட்ட போராட்டங்கள் நடத்தி பல டாஸ்மாக் கடைகளை நாங்க மூடி இருக்கிறோம்.
மூடி இருக்கிறோம், மூடுவோம். நீங்க நினைக்கிறீங்க நாங்க ஏதோ நீ ஓட்டு போட்டதை எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி. நாங்கள் ஒரு நல்ல சமூகத்தை படைக்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம். இங்கே தேவை ஒரு நல்ல சமூகம். இவருக்கு மாற்றி அவரு, அவருக்கு மாற்றி இவர், அது இல்ல. இந்த சமூகம் சீரழித்து போய் விட்டது, சீரழித்து போய் விட்டது விட்டது. பள்ளிக்கூடத்தில் போனா ஆசிரியர் மாணவி வன்புணர்வு பண்றான், மருத்துவமனைக்கு போ வேலைக்கு போனா மருத்துவர் வன்புணர்வு பண்றான். எங்க தாண்டா எங்க பிள்ளைங்களை நாங்க அனுப்புறது? எங்க அனுப்புறது? மாண்புமிகு அப்பா அவர்களை சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். எதுக்கு தெரு தெருவா டாஸ்மாக் கடை திறந்து வச்சிருக்கீங்க? எதுக்கு எதுக்கு திறந்து வச்சிருக்கீங்க? ஐயா ஸ்டாலின் அவர்கள், நீங்க பதில் சொல்லணும். போடுங்க, டாஸ்மாக் கடை வேணும்னா ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் ஓட்டு போடுங்க, போடுங்க, தாராளம் போடுங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு 10 லட்சம் குடிகாரர்கள் வருவார்கள். உங்க வீட்டு பிள்ளைகள் ஆடை இல்லாமல், உடலில் ஆடை இல்லாமல் நடு ரோட்ல பிரேக் டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். அப்படி ஆடணும்னா ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் ஓட்டு போடுங்க. இல்லை, ஒரு அறிவார்ந்த ஒரு இளம் தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க.